கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 26 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீனாட்சி மயக்க மாத்திரை கலந்து அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. உடனே தலை சுற்றுதுன்னு சொல்லவும் கார்த்திக் ராஜா 2 பேரும் மெதுவாக அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. ராஜா மீனாட்சி கையில் இருக்கிற ஜூஸையும் அவர் கையில் இருக்கிற ஜூஸையும் அந்த ஜூஸ் கொடுக்குறவரோட ட்ரேயில் வைக்கிறாங்க. கார்த்திக்கும் அந்த ஜூஸ் அந்த ட்ரேலையே வச்சிடறாரு. இவர் நேராக கோகிலாமாட்ட போகிறாங்க. பரவாயில்லையே, காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காருங்க. என்னப்பா கார்த்தி மயங்கிட்டானா அப்படின்னு கோகிலாமா கேட்க, இல்லை மேடம், நான் அவர்கிட்ட கரெக்டாக போய் ஜூஸை கொடுத்தேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கோகிலாமா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவர் ட்ரேயில் வச்சுருந்த ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மீனாட்சி கார்த்திக்காக மயக்க மாத்திரை போட்டு கலந்த ஜூஸ். அது தெரியாமல் கோகிலாமா அது ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறாங்க. மேடம், இன்னொரு டைம் என்ன ட்ரை பண்ணவா அப்படின்னு அவர் கேட்கும். வேணாம் நீ பண்ணதெல்லாம் போதும், நானே பார்த்துக்கிறேங்கிறாங்க கோகிலாமா. அதுக்கப்புறம் கோகிலாமா நேராக அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருந்த இடத்துலையே வந்து உட்கார்றாங்க. என்னது என்னமோ பண்ணுதே, என்ன ஆகுதுன்னு தெரியலையே, என் பேத்தி வேற என்னையே பார்த்துட்ருக்காளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கோகிலாமா. இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ அவங்க பாட்டியை பார்த்துட்டு, என்ன கிளவி இப்படி இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கு அப்படின்னு ரூபஸ்ரீ யோசிச்சுட்ருக்காங்க. அச்சோ, என்னையே பார்த்துட்ருக்காளே, என்னால் அசையக்கூட முடியலையே, இப்படியே உட்காந்துட்ருக்கனே, நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது ஆனால் என்னால் அசைய முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க கோகிலாமா. இன்னொரு பக்கம் கச்சேரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டுட்ருக்க. அதோ சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரூபஸ்ரீ உடனே தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. திரும்ப எங்காவது எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன், நான் கார்த்திக் சார்கிட்ட நேராக போய் போட்டு கொடுத்துருவேங்கிறாங்க ரூபஸ்ரீ. மேடம், நான் பாடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேங்கிறாங்க தீபா. சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரூபா. இன்னொரு பக்கம் கார்த்தி மீனாட்சி கிட்ட, அண்ணி ஓகே வாங்குறாங்க, இப்போ பரவாயில்ல கார்த்திங்கிறாங்க மீனாட்சி. இல்லை திரும்பவும் ஏதாவது முடியலன்னா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, இல்லை கார்த்தி பரவாயில்லங்கிறாங்க. மாப்பிள்ள, அப்படி அன்றைக்கி ஏதாவது ப்ராப்ளம்னா நான் வேணால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க ராஜா. இல்லை அப்படி ஏதாச்சுன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல. சரி தீபா இங்கே தான் இருந்தாங்க, எங்கேங்கிறாங்க கார்த்தி. மீனாட்சியும் தெரியலங்கிறாங்க. உடனே கார்த்திக் வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதுதான் கீழே மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்த டேப்லெட் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்திக். என்ன நடக்க போதோ தெரியலையே, கச்சேரி முடியறதுக்குள்ளே நான் காலாவதி ஆயிடுவேன் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க கோகிலாமா. அதுக்கப்புறம் தீபா பாட ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி உட்காந்துட்ருக்க ரூபஸ்ரீயும் வாயாசைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு கார்த்திக் வந்து நேராக அந்த ஸ்க்ரீன் கிட்டே போகிறாங்க. மெதுவாக அந்த ஸ்க்ரீனை விளக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளேயே, இல்லை நம்ம இப்போ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் தப்பாயிடும், ஒரு வேளை ப்ரோக்ராம் நின்றுட்டா நம்ம எல்லார் முன்னாடியும் பல்லவி கிட்டே பேச வேண்டியது வரும், அவங்களோட பர்சனலை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் பப்ளிக்கில் பேசக்கூடாது, முதல்ல அவங்க பாடி முடிக்கட்டும் அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு திரும்ப அந்த ஸ்க்ரீன்லேருந்து கையை எடுத்துடுறாங்க. எல்லாருமே ரூபஸ்ரீ தான் பாடினாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு பயங்கரமாக கிளாம்ப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூபஸ்ரீ ஸ்டேஜிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. திரும்ப கார்த்திக் வந்து பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே தீபா பார்த்துட்டு ஸ்க்ரீனை பிடிச்சிக்கிறாங்க. பல்லவி, நான் கார்த்திக் தான் அப்படிங்கிறாங்க. சார் என்ன சார் இது, நான் தான் என்னை பார்க்க முயற்சி பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே அப்படின்னு சொல்ல, ஏங்க எதுக்காக என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏங்க எதுக்காக, இவ்வளோ நல்லா பாட தெரிஞ்சும் நீங்கள் ஏன் மறைஞ்சிருக்கணுங்கிறாங்க கார்த்தி. கடவுளை என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. திரும்பவும் கார்த்தி அந்த ஸ்க்ரீனை விளக்கலான்னு போகிறாங்க. சார் ப்ளீஸ் சார், என்னோட முகத்தை காட்ட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல சார், அதையும் மீறி என்னோட ப்ரைவசியில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகுறது சரியா சார் அப்படின்னு தீபா கேட்க, ஏங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான், அதை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதை போய் ப்ரைவசியில் இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டை ஃபுல்லாக ஒரு ஃப்ராடை வாங்கிட்டுருக்கா, அதை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, அது என்னோட சாபம் சார், வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க சார் ப்ளீஸ் சாருங்கிறாங்க தீபா. ஏங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ஸ் கிடைக்கிறது வரோங்க, அதை போய் சாபம்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க முடியுமான்னு நான் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. அந்த பிரச்சனை என்னங்கிறது உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சிருந்தா தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கால் பண்ணப்பவே சொல்லியிருப்பேன்ல சார் அப்படின்னு சொல்ல, சொல்யூஷன் இல்லாத பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாது, நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை வெளிப்படுத்திக்க என்னால் முடியாது சார், என்னை இப்படியே விட்டுருங்க ப்ளீஸ் சாருங்கிறாங்க தீபா. ஓகே, நான் உங்களோட ப்ரைவசியில் இன்டர்ஃபியர் ஆகிறேன்னு சொல்லிட்டீங்கள, நான் யாரையுமே எதுக்குமே கம்பல் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ராடு தனத்துக்கு துணை போயிட்டுருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி யோசிச்சு பாருங்கள், இது பர்சனலாக மட்டும் பார்க்க முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியுங்கிறாங்க கார்த்தி. தப்பு தான் சார், நான் சீக்கிரமே இதுலேருந்து வெளியே வந்துடுவேன் சார், ஆனால் இப்போ என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸுங்கிறாங்க தீபா.
பல்லவி நான் இங்கேருந்து போகணுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும் அப்படின்னு கார்த்திக் கேட்க சொல்லுங்கங்கிறாங்க தீபா. உங்களை மாதிரி டேலண்டான சிங்கர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு ஆடியோ கம்பெனி வாங்கியிருக்கேன். அதில் உங்களை முதல் சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணினேன். நீங்களும் சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறீங்க. அப்படி வரும்போது எங்கள் கம்பெனியில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாடணும். பாடுவீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க தீபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் பாடுவீங்களா அப்படின்னு திரும்ப கார்த்திக் கேட்க பாடுறேன் சார் அப்படின்னு சொல்ல எப்போங்கிறாங்க கார்த்திக். கூடிய சீக்கிரமே பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லவும் சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கார்த்திக் கை நீட்ட தீபாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கார்த்தியோட கை மேலே வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தீபாவோட கையில் மருதாணி வச்சுருக்காங்க. கார்த்திக்கும் அந்த மருதாணியை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ நேராக அவங்க பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி கார்த்திக் சார் தீபாவை பார்த்துருப்பாரா அப்படின்னு ரூபஸ்ரீ கேட்க முதல்ல என்ன பாருடி அப்படின்னு யோசிக்கிறாங்க பாட்டி. பாட்டி என்ன ஆச்சு, ஏன் இப்படி சில மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கவும் அப்பாடா கண்டுபிடிச்சிட்டா, எப்படியாவது என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுடின்னு யோசிக்கிறாங்க பாட்டி. உன்னை நம்பி வந்த பாரு என்ன சொல்லணும், எங்கேயும் போயிடாத இங்கேயே நான் போய் தீபாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூபஸ்ரீ அங்கேருந்து போயிடுறாங்க. பாட்டி திரும்பவும் அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு இது போதுங்க, நீங்கள் பயப்படாமல் போங்க, நான் உங்களை என் ஸ்டுடியோவில் பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல தீபாவும் தேங்க்யூ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரூபஸ்ரீ கார்த்திகை பார்த்துட்டு மறைஞ்சிக்கிறாங்க. ஒருவேளை தீபாவை கார்த்திக் பார்த்துருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ரூபஸ்ரீ. என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் உங்ககிட்ட என் முகத்தை காட்டாமல் மறைக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் உங்கள் கூட 100 வருஷம் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. திரும்பவும் சொல்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க கார்த்திக் சார் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவோட கையை பார்த்ததுமே லைட்டாக ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. அவங்க கையில் வச்சுருக்கிற மருதாணியும் அவங்க கையும் கார்த்திக்கு இது தீபாவாக இருக்க சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கொண்டு வர சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.